உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர். ஏன் உங்களுக்கு மிஸ்டர் ஸ்டாலினால் அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல? காரணம், நீங்க தமிழகத்தில் தொழில் வளர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாத மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம். சன்ஷைன் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரக்கூடாதுன்னு நான் உண்ணாவிரதமே உட்காடுறேன். நீங்கள் துவங்கி மாத்திரம் வையுங்க, உண்ணாவிரதம்லாம் இருக்கும். வெக்கம் கெட்ட பேச்சுங்கிறேன் நான். மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி செய்கின்ற மோசடியான பேச்சு. இந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் அவங்களோட கணக்கு வழக்கு, மாதாந்திர சம்பள பில்லு இதெல்லாம் தயார் பண்ண ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருப்பார். அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறாங்க. முழுக்க முழுக்க திருட்டுத்தனமாக மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை திருடி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கம். எழுத்துப்பூர்வமாக தீர்மானம் போட்ட தேச துரோகிகள், வெள்ளையனின் கைக்கூலிகள், திரவிடியன் ஸ்டாக். அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு பொய்யை பேசலாமா? ஒரு முதலமைச்சர் ட்வீட்டில் போடலாமா? வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் கந்தன்மலையின் கதை நாயகனுமான திரு எச் ராஜா அவரை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபாக்ஸ்கானா பாப்கானா? அது பாப்கானை நினச்சிக்கிட்டு ஃபாக்ஸ்கானை கொண்டு வந்துட்டாங்க. ஃபாக்ஸ்கானோட நிறுவனம் கிட்டத்தட்ட 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 14,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. 2 பேர் கோட் சூட்லாம் கொண்டு போய் போட்டு நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தார் ஸ்டாலின் கிட்ட. ஆனால் இதில் இன்னும் குழப்பம் இருக்குது, அவங்க பக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கோட்டு சூட்லாம் போட்டுன்னு போயிருக்காங்க, ஸ்டாலின் போயிருக்காருன்னு சொல்லும்பொழுது எனக்கு இந்த லண்டனில் பெரியார் படம் திறந்து வச்ச கதை மாதிரி அந்த மாதிரி தெரியறது. காரணம் என்ன, அந்த ஃபாக்ஸ்கானே சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல் சைன் பண்ணலைன்னு. நேற்று இது பற்றி பேசும்பொழுது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் என்ன கம்பெனியோட எம்ஓயு போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியில் அக்கறை இருக்கின்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் செயல்பாடை பார்த்தோம். இங்கே தமிழ்நாட்டில் வெறும் உருட்டு, புரட்டு, திருட்டு இதை மாத்திரம் மூலதனமாக வச்சு செயலாற்றி கொண்டு இருக்கின்ற தமிழக அரசை பார்க்குறோம். நாம் 1,33,000 கோடிக்கு கூகுள் அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் மாநில நலனில் அக்கறை உள்ள முதல்வராக இல்லது கரும்பு காட்டுக்குள்ளே கோட்டு சூட்டு போட்டு விவசாயிகளை பார்க்க போகிறேன் நாடகம் ஆடுற தமிழகத்தின் வளர்ச்சியில் எள்ளுமுனை அளவு கூட அக்கறை இல்லாத ஒரு சர்க்கார் இன்றைக்கி தமிழ்நாட்டில். மக்கள் புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி சர்க்கார் இருந்தால் நமக்கு நல்லது, எது மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்ற தீய அரசுன்னு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யும் புனைச்சுருட்டும் மூலதனமாக கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு மோசமான அரசு. ஏன்னா நேற்றைக்கு ஐ எம் சேலஞ்சிங் டிஆர் பாலு, இதில் என்ன ஒளிவு மறைவு இருக்குது? இந்த கம்பெனியோடு இத்தனாம் தேதி இது இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை கொண்டு வரக்கா கையெழுத்து போட்டிருக்கோம் சொல்ல வேண்டியதானே. இப்போ ஆந்திராவில் கூகுளில் இன்னும் சொல்ல போனால் கூகுள் இது சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர். ஆமாம். ஏன் உங்களுக்கு மிஸ்டர் ஸ்டாலினால் அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியலை? காரணம், நீங்கள் தமிழகத்தில் தொழில் வளர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாத மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம். அதனால் நீங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சும்மா ஏதோ குடும்பத்தோடு டூர் போகிறேன்னு சொல்லி ஸ்டாலின் டூர் போனால் நம்ம அதை என்ன தப்புன்னு சொல்ல போகிறோமா? ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகட்டும், குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. இவர் போன தடவை அப்படி தான் சொல்லி துபாய்க்கு போனார், என்ன மூலதனம் வந்திருக்கு இனி வர. இப்போ இந்த தரம் போனார் இங்கிலாந்து, ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போனார். ஒன்றும் அல்ல, இவர் சும்மா குடும்பத்தோடு டூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பொய்யான போலியான காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கார். அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்கள் இப்பொழுது புரிந்து வைத்திருக்கிறார்கள். இனிமேல் இந்த பாப்கார்ன் வியாபாரமெல்லாம் திமுக இங்கே பண்ண முடியாது.
இல்லை நீங்கள் அது சொன்ன அப்புறம் பல்வேறு எதிர்ப்பு வந்துருச்சு. அப்போ சொன்னோன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து அந்த ஃபேக்ஸ்கானில் வந்து பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது, ஒரு நிறுவனம் தான் இல்லைன்னு சொல்லிச்சு, ஆனால் ஒரு நிறுவனம் கூட வந்து போட்டு இது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பலரும் வந்து இந்த தில்லு முள்ளுன்னு ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் படத்தில் அதில் சொன்னாங்க, அவர் பேர் வந்து சொல்லுவாங்க ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவர் சொன்னது, இவர் வந்து ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இவர் சொன்னது. அதனால வந்து அது இந்திரன், இது சந்திரன், அது வேற கம்பெனி இது வேற கம்பெனி நான் என்ன சொல்றேன், என்ன கம்பெனி, எதுக்காக நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, என்ன இடத்துல அந்த கம்பெனி துவங்க போறாங்க? ஏன்னா இப்போ ஆந்திராவில் நம்ம பார்த்தோம், நேற்றைய முன்தினம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் சார்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி வர்றது. அது இவ்வளோ பெரிய இது அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, அதனுடைய சிஇஓ வந்திருக்காருல்ல, நீங்கள் கூட்டின்னு வாங்க, நீங்கள் அதை நிரூபிங்க. அதை விட்டு எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இட்ஸ் அ ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ராட்ஸ் பை ஃப்ராட்ஸ் ஃபார் ஃப்ராட்ஸ் இந்த திமுக ஆட்சி. அதனால் இவர்களை இனிமேல் நாம் நம்பக்கூடாது, தூக்கி எறியணும். அதான் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இது கொரியன் கம்பெனினா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுனாலே அங்கே ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு இவங்களா வந்து ஒரு பொய்யை வந்து கிளப்பி விட்டு இவங்களே பேசிக்கிறாங்களேன்றாங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸு உண்மையா ஃபேக்கா அப்படின்னு சர்டிஃபிகேட்டு போட்டெல்லாம் சில பேர் போடுறாங்க, ஆமாம், இந்த செய்தியே ஃபேக்குன்னு. இது அந்த மாதிரியான ஃபேக்கு ஸ்டாம்ப்பு வாங்குகிற ஒரு விஷயம். இதில் போய் நம்ம அனாவசியமாக நேரம் செலவு பண்ணுறது தேவையில்லைங்கிறது என் கருத்து. சார் அதே மாதிரி நேற்று வந்து சட்டசபையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஹிந்தி திணிப்பு இது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதனால் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நாங்கள் வந்து செயல்பட போகிறோம், ஹிந்தி திணிப்புக்கான போராட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுத்து செயல்பட போகிறோம், ஸோ தமிழகத்தில் இனிமேல் ஹிந்தி திணிப்பே இருக்காதுன்ற விஷயத்தை நான் கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. திடீர்னு இந்த ஹிந்தி திணிப்புன்ற விஷயத்தை ஏன் கொண்டு வரான்னு பார்க்குறீங்க நீங்கள்? சரி, தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு இருக்கா? திணிப்புங்கிறது என்ன? ஒருவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் மீது திணிக்கப்பட்டால்தான் அது திணிப்பு. இப்போ ஒருவர் தானே விரும்பி படிக்கிறார், அது திணிப்பு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2014 வரை காங்கிரஸ், திமுக, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போ தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளூர் மொழி ஆங்கிலம், ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் அப்படி தான் இருந்தது தேசிய கல்விக் கொள்கை. 2019 திரு கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டு இது பற்றி நாம் அது வந்து தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 1985லேயே கொண்டு வந்தது தான். ஆனால் அதில் மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு நாம் திரு கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டோம். அதனுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ஹிந்தி உள்ளூர் மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்தது. ஸ்டாலினுடைய கட்சி அவருடைய தகப்பனாரின் வழிகாட்டுதலில் செயல்பட்டு அக்கார்டிங் டு சோனியா காந்தி, இந்த கருணாநிதி தான் எங்களுக்கு இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு அட்வைசர்னுலாம் இவருக்கு பட்டம் கொடுத்த மாதிரி அந்த ஆட்சி காலத்தில் உள்ளூர் மொழி ஆங்கிலம், ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் அப்படி தான் இருந்தது. அதை இப்போ மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் தான் நாம் என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். உள்ளூர் மொழி ஆங்கிலம் இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், அது ஹிந்தியாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறதே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான். இப்போ எங்கே திணிப்பு இருக்குது? ஒரு கால் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடணும்னா வந்து அதுக்கு நான் போராடுறதுக்கு தயாராக இருக்கேன். அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கணும். எங்கன்னா சன்ஷைன் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரக்கூடாதுன்னு நான் உண்ணாவிரதமே உட்காடுறேன். நீங்கள் துவங்கி மாத்திரம் வையுங்க, உண்ணாவிரதம்லாம் இருக்கணும். வெக்கங்கெட்ட பேச்சுங்கிறேன் நான். மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி செய்கின்ற மோசடியான பேச்சு, வேர் இஸ் இம்போசிஷன். அது நீங்கள் நடத்துகிறீங்க. நான் ஏற்கனவே 44 பள்ளிக்கூடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அது வந்து துரைமுருகனோட சன்னாக இருக்கலாம், டிஆர் பாலுவோட கிங்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது ஆற்காடு வீராசாமி அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூல், எல்லாமே பட்டியல் கொடுத்துருக்கேன். முதல் அந்த 44 பள்ளிக்கூடத்தில்
ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு ஒருத்தங்கன்னா இப்போ என்ன ஆச்சு, ஏன் கொண்டு வரல? இப்போ ஒரு காஸ் பாத் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, சோனியா காந்தியிடமிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் வந்தது, பீகாரில் இருக்கிறதும் தொடச்சிக்கிட்டு போயிடும், அதனால் ஹிந்திக்கு விரோதமாகலாம் ஒன்றும் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படி சொன்னதால் வரலேன்னு நமக்கு ரெண்டுமே உறுதி செய்கிறதுக்கு சோர்சஸ் இல்லை. ஆனால் அதுவும் ஊடகங்களில் சமூக வலைதளங்கள் பரவிய ஒரு செய்தி, இதுவும் பரவிய செய்தி. அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவெல்லாம் அரசாங்கத்துக்கு நெருக்கடி வருதோ அப்போவெல்லாம் இந்த மாதிரி ஹிந்தி என்கின்ற ஒரு பூதத்தை கிளப்புறதுங்கிறது பழக்கமாக இருக்குது. அது மக்கள் வந்து அந்த கதை சொல்லுவாங்க, புலி வருதுன்னு வராதப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் உண்மையாக வர்றப்ப மக்கள் அதை கேர் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி நிலை தான் திமுக அரசாங்கத்துக்கு. சார், நேற்று பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து பேசும்போது பல்வேறு கேள்விகளுக்கு வினாக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் கோடி பல ஆண்டுகளாகவே வந்து கடனாக இருக்குது. ஆனால் இந்த 4 ஆண்டுகளே வந்து 4 லட்சம் கோடி திமுக அரசு வாங்கிடுச்சுன்னு பாஜக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டசபை உறுப்பினர்கள் வந்து குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர்கள் எங்களுக்கு வந்து மத்திய அரசு பணமே தரல, பணம் தராத காரணத்தால் தான் தொடர்ந்து இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரசோட வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் எளிதாக அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும் அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பவில்லை, அப்படி அடிமையாக இருந்தால் நான் பணம் வாங்கணும் அவசியம் இல்லை என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அடிமையாகவே இருக்க வேண்டாம். நீங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் பங்கு வகித்தவர்கள், 2004லேருந்து 14, அந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமிழகத்திற்கு வந்த நிதி எவ்வளவு, இந்த 14லிருந்து 25 வரை இந்த 11 ஆண்டுகளில் வந்தது எவ்வளவு, கிவ் ஒயிட் பேப்பர். நீங்கள் ஒயிட் பேப்பர் கேட்டால் அப்படி காமிச்சிடற டிஆர். ஐயோ, நம்ம முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு புரியலை. ஒயிட் பேப்பர்னா வெள்ளக்கடுதாசின்னு நினைக்கிறார். ஆங்கிலத்தில் அந்த டெர்மினாலஜி எதோ குறிக்கும் அப்படின்னு தெரியாதவர் தொழில் மந்திரியாக இருக்கார். அதை விட்டுருவோம். ஏன்னா பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடுன்னு இந்த பைத்தியங்கள் என்ன வேணால் பேசட்டும். நான் சொல்கிறது, நீங்கள் ஆட்சியில் பங்கு வகித்த காலகட்டத்தில் கொடுத்ததை விட பல மடங்கு இப்போ வந்திருக்கு. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்த பொழுதும், அதற்கு முன்பாக சென்னைக்கு வந்த பொழுதும், கோயம்புத்தூருக்கு வந்த பொழுதும் பட்டியலே கொடுத்துருக்கார், நாங்கள் இன்ன திட்டங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம்னு. ஆகவே மத்திய அரசாங்கம் இவர்கள் சொல்கிறது பூரா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, அந்த திட்டத்தில் இவர்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் அரசாங்கம் சேரலை. அதுவும் நான் என்ன சொல்கிறேன், எழுத்துப்பூர்வமாக நீங்கள் சொன்ன பொய். ஏன்னா அன்றைக்கி இருந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுகிறார், வி ஆர் ஈகர் டு ஜாயின் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம், ஸோ கைண்ட்லி ரிலீஸ் தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேருகிறோம்னு சொல்லி வாங்கிட்டீங்க, இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கடிதம் எழுதுறீங்க, ஆனால் சேரலை. கல்விக்காக மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசு 20 திட்டங்களில் நிதி ஒதுக்குகிறது. இப்போ உதாரணமாக கம்ப்யூட்டர் எஜுகேஷன், எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் கம்ப்யூட்டர் சென்டருக்கு, அதில் ஒரு கம்ப்யூட்டர் குவாலிஃபைடு டீச்சருக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்து கொண்டு இருக்குது, மாநிலம் வாங்கி கொண்டு இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் குவாலிஃபைடு டீச்சர் போட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்கூல்லையும் போடல. காரணம் என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அவங்களோட கணக்கு வழக்கு, மாதாந்திர சம்பள பில்லு இதெல்லாம் தயார் பண்ண ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருப்பார். அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறாங்க. முழுக்க திருட்டுத்தனமாக மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை திருடி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஆகவே இந்த மாதிரி நீங்கள் செயல்படும்பொழுது அது தவிர வேறு எந்த திட்டத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க? மத்திய அரசு கொட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், இண்டிபெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். இன்றைக்கி ஆந்திராவில் 1,33,000 கோடிக்கு திட்டம் வந்திருக்கு. ஒரு நயா பைசா தமிழ்நாடுக்கு வந்திருக்கா? சரி, இந்த கடனை பற்றி பேசுவோம். 2006 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது
2006 தமிழக அரசாங்கத்தின் மொத்த கடனே எவ்வளோ தெரியுமா? 27,000 கோடி தான். அந்த 27,000 கோடி 2021 4,30,000 கோடியாக அதிகரித்தது. இந்த ஸ்பேன் ஆஃப் 17 இயர்ஸ். ஆனால் இந்த 4 வருஷத்துக்குள்ள இன்னொரு 4,30,000 கோடி. ஆக சுதந்திரம் பெற்றதிலிருந்து, அதுவும் ஒரு இடையில நீங்கள் ஒரு மிட்வே த்ரூ பார்த்தீங்கன்னா 2006 27,000 கோடி தான் கடன். 2021 அது 4,30,000 கோடியாக உயர்ந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த 4 ஆண்டுகளுக்குள் 4,5 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரெக்லெஸ் கவர்மெண்ட், பொறுப்பற்ற ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, கடன் வாங்கியிருக்கீங்க. நான் ஐம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். கடன் வாங்காமல் கம்பெனி கூட நடத்த முடியாது. ஆனால் கடன் எதுக்கு வாங்கிறதுன்ற ஒரு வரையறை இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குகிறோம், இட்ஸ் ஆல் ரைட். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிலேருந்து மூலதனம் வரும், அந்த வருமானம் வரும். அந்த வருமானத்தில் கடனையும் அடைக்கலாம், வட்டியும் அடைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இந்த 4.5 வருஷத்தில் ஒரு மேஜர் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ஒன்று சொல்லுங்கள். இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் ஒரு குடும்பத்தில். ஆனால் அன்னநாடம் காய்கறி உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்படுமா? அந்த மாதிரி உருப்படாத சர்க்கார் ஸ்டாலின் சர்க்கார். நீங்கள் இந்த 4.5 வருஷத்தில் 4,30,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எத்தனை ரூபாய் எதிர்பார்த்தீங்க மத்திய அரசாங்கத்தை? அது பல்ல அப்படிங்கிறது சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஆனால் இந்த 4.5 லட்சம் கோடியை என்ன பண்ண நீ? ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு விசேஷமான வருவாய் என்ன? டாஸ்மாக். ஆமாம். ஏனென்றால் 18 ஆண்டுகள் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்த திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார், பிஜேபி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ பேசும்போது அன்றைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் 52,000 கோடி வருமானம்னு. உடனே அவர் எதை சொல்கிறார் வருமானம் அப்படின்னு எங்கிட்ட திரு சவான் அவர்கள் கேட்டார். இந்த மாதிரியா லிக்கருக்கு கலால் வரி தமிழ்நாட்டில் 51,000 கோடி வருதுன்னு சொல்கிறாருன்னு. 51,000 கோடி லிக்கர் இல்லையான்னு நான் உடனே ஒரு ஆர்வத்தில் கேட்டேன், மத்திய பிரதேசில் லிக்கர்லேயே எவ்வளோ வருதுன்னு. 13,000 கோடி. நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேஷ். அங்கே மக்கள் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் அதுக்கு வர்ற கலால் வரி வருமானம் எவ்வளவு? 13,000 கோடி. மத்திய பிரதேசத்தில் குடிக்கிற இதை போல் 4 மடங்கு தமிழனை குடிக்க வச்சதை விட நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சரி, அந்த 51,000 கோடி அதிகமாக வந்திருக்குல்ல, அது எப்படி செலவு பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா? ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு பொறுப்பற்ற அரசு. எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையை திட்டமிட்டு அழிக்கின்ற தீய அரசு ஸ்டாலின் அரசு. சார், அதே மாதிரி அவன் கூட்டணி கட்சியை பற்றி பேச வேண்டியிருக்கு. அத்திமீறு அடங்கமறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் முன்னாடி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது வக்கீல மீது தாக்குதல்லாம் நடைபெற்றது. பார் கவுன்சிலுக்குள்ளேயே பூந்து அடிச்சிருக்காங்கன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. அவர் கேட்டால் நான் என்னை முறைச்சி பார்த்தாங்க, அதனால் போயிட்டு 2 தட்டு தட்டணும் அப்படின்னு விஷயத்தையே விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் பக்கத்தில் நியாயம் என்ன சொல்லப்படுதுன்னா, எங்கள் தலைவரை நீ இசட் பாதுகாப்பு வரை கொடுக்கணும். நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய தலைவர், நீங்கள் துச்சமனை மதிக்கிறீங்க அவங்க உயிரை, அது மற்ற ஜாதியினர் அவர் கொள்வதற்கான ஏற்பாடுகளாக செய்யப்படுது அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களே சார். நான் என்ன சொல்கிறேன், இதில் ஃபஸ்ட்டு சட்டத்தை கையில் எடுத்தது யார்? விசிகா. சரி, சட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தன் தாக்க வராருன்னு வச்சுங்க, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக சட்டத்திலேயே எந்த அளவு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான பலாத்காரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சட்டத்தில் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இருக்குது. முறைச்சா அவர் அடிக்கலான்னு எங்கேயாவது சட்டத்தில் இருக்கா? சரி, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த நாட்டுக்கு பிரதமரா, ஜனாதிபதியா? இல்லை, குறைஞ்சது ஒரு நபர் இல்லை சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இல்லை.
எம்பி இருக்கட்டங்க, நம்ம நாட்டில் 543 எம்பி இருக்காங்க. இவர் மாத்திரம் எம்பி இல்லை, 543 எம்பி இருக்காங்க. இவர் என்ன நதன்யாகுவா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரா? நீங்கள் யாருங்க? உங்களை முறைச்சா என்னங்கிறேன் நான். ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் முறைச்சார் இல்லைங்கிறது எதை பொறுத்து இருக்குது? அவர் என்ன சொல்கிறார்? நான் உள்ளே இருக்கிறேன் என்று தெரிந்தும். அப்போ நீங்கள் அவரை முறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் உள்ளே இருக்கிறேன் என்று தெரிந்தும் அவர் முறைத்தார், அதனால் 4 தட்டு தட்டினோம்னு. இது ஒப்புதல் வாக்குமூலம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உள்ளபடியே அவருடைய ஆட்சி சட்டத்தின் முறைப்படி நடக்குதுன்னு சொன்னால் யூ அரெஸ்ட் திருமாவளவன்கிறேன் நான். ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லலை, இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு அவர் பேசிய காலத்திலே சொன்னேன்னா, விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் அரசியலிலே வளர்வது என்பது தமிழகத்தில் எதிர்கால பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் திருமாவளவன் ஒரு தீய சக்தி அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லலை, நான் கண்டினியூஸாக 2 டிகேட்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம், அது என்ன விதைன்னு நமக்கு தெரியும். விஷ விதையாக இருந்தால் அது முளைக்கிற மரம் நச்சுத்தன்மை உள்ளதாக தானே இருக்கும். ஆகவே நீங்கள் சமூகத்தில் அருவருப்பை, சமூக மோதலை, ஏன்னா மற்ற சமுதாய ஆண்களுக்கு ஆண்மை இல்லை, பெண்கள் அலையிறாங்க, இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுவார். அவர் மனுஷனான்னு கேட்குறேன் நான். திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு அரசியல் நாகரிகம் எள்ளுமுனை அளவேன்னு இருக்குமானால் மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்கலைங்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ஆட்கள் போய் அவங்கள அடித்ததை நியாயப்படுத்துறீங்க. 4 தட்டு தட்டாங்க, சரியாக கூட அடிக்கலை. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா? எவ்வளவு அநாகரிகமான ஒரு தீய சக்தி இந்த திருமாவளவன்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதுங்கிறேன் நான். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் ஒரு ஒப்புக்காவாக தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? துரதிருஷ்டவசமானது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவருக்கு அந்த மாதிரி நடந்து. நீங்கள் மீறி போய் கோர்ட்டு ரூம்குள்ளே போய் அடிக்கிறீங்க. அதை நான் கேட்குறேன், அவங்க அடிக்கட்டும். சட்டத்தை மீறுறவர்களை தண்டிப்பதற்காக தானே சட்டம் இருக்குது. காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லை, இப்போ பார் கவுன்சில் தான் அதுக்கு விசாரணை கமிஷன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களே சார். பார் கவுன்சில் விசாரணை கமிஷன் உண்மையை அறிய 2 வாரத்துக்குள்ளே என்ன விஷயம்னு அந்த ஒரு கால் தாக்கினது சட்டவிரோதமானது ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னால் அவர்களும் கூட பார் கவுன்சிலும் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். வாட் அபவுட் எக்ஸிக்யூட்டிவ்? அரசு நிர்வாகம் என்ன செய்யுது? உடனடியாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? எஃப்ஐஆர் போடலைங்கிறாங்க. என்னோட தகவல், அதாவது தாக்குதலுக்கு உள்ளான விக்டிம் மேலே வழக்கு இருக்குது, ஆனால் தாக்கியவர்கள் மீது வழக்கு இல்லை. ஆகவே தமிழக அரசாங்கம் இதுக்கு 2026 மேலே தான் தீர்வு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் தீர்ப்பின் மூலமாக இந்த தீய சக்தி திமுக கும்பல், அதை திமுகன்னு சொல்லிட்டா அதிலே எல்லாம் விசிகா இசிகா எல்லாம் வந்துடும், என்ன டிஎம்கே எட்ஸெட்ரா, இந்த கும்பல் மக்களால் தண்டிக்கப்பட்டால் ஒழிய தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, இப்போ ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு கடந்த 2ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்விட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஆர்எஸ்எஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி அவர் சித்தரித்து காந்தியை கொன்றொழித்த ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஒரு நாணயத்தை வெளியிடுகிறார் மோடி. இது மிகவும் தவறான விஷயம். ஸோ இந்த காந்திக்கு நாங்கள் தான் உண்மையான அஞ்சலியை செலுத்திடுவோம்ன்றார். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் நீதிமன்றத்துக்கு போயிட்டு யாராவது காந்தியை ஆர்எஸ் தான் கொன்றது என்று சொன்னால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இன்னும் தமிழகத்திலே இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை ஸ்டாலின் போன்றவர் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறாரே சார். அதாவது நான் 1964 கடந்த 61 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ஸின் உறுப்பினருங்கிறதுல நான் பெருமிதம் கொள்கிறேன். காரணம், இந்த நாட்டில் சீனாவோட யுத்தம் நடக்குது. அப்போ பேராமெடிக்கல் ஃபோர்ஸஸுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் அழைக்கப்படுகிறது. அவங்க அதில் சேவையாற்றினார்கள். அதனால் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களே ஆர்எஸ்எஸ் ரிப்பப்ளிக் டே பேரேடில் பங்கு கொள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் பிற்காலத்தில் நடந்தது. முதல்ல ஸ்டாலின் போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசாமல் உண்மை தெரிஞ்சு அறிவுபூர்வமாக பேசணும். இல்லைன்னா அறிவில்லாதவர்னு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை
மக்கள் சொல்லிடுவாங்கங்கிற ஒரு கவலையில் சொல்கிறேன்னா, 1948 காந்தி கொலை வழக்கில் எஃப்ஐஆர்லையாவது ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர் இருக்கா? அதுக்கு காந்தி கொலையை பற்றி 2 தடவை நடந்திருக்கு விசாரணை. முதல்ல இந்த சம்பவம் நடந்தப்ப, அதுக்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரான பிறகு கப்பூர் கமிஷன் ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கப்பூர் கமிஷனுடைய ஃபைண்டிங்ஸில் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் இதில் குற்றம் சாட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முன்னோடிகள் திராவிட கழகம் சேலத்தில் 44 மாநாடு போட்டு வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளவன்னு தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் நீங்கள். இல்லை யூ டிசோனி வேறாங்கிறேனா? அதுக்கு ஆதாரம் இருக்குது. எழுத்துப்பூர்வமாக தீர்மானம் போட்ட தேச துரோகிகள், வெள்ளையனின் கைக்கூலிகள், திராவிடியன் ஸ்டாக். அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு பொய்யை பேசலாமா? ஒரு முதலமைச்சர் ட்விட்டரில் போடலாமா? என்ன நினச்சிட்டார்? இப்போ ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் இந்த விஷயத்தில். இவர் மேலே கேஸை போடணும்னு நினைக்கிறார். செய்வாங்க கண்டிப்பாக. சார் இன்னொரு விஷயம், இப்போது இதை பற்றி பேசலைன்னா பேட்டி நிறைவு பெறுது. விஜய் விஜய் அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு சிபிஐ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வில்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் இடைக்கால தடை, இதெல்லாம் ஒரு தீர்ப்பே கிடையாது, நாங்களாம் அதை மீறி வந்துடுவோம் அப்படின்றாரு. பட் அதுக்கு எதிரானதான் எல்லா சம்பவமும் நடந்து கொண்டிருக்குது தமிழகத்தில். ஸோ இந்த சிபிஐ விசாரணை துவங்கி 6 மாதத்துக்குள்ளே இதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ திமுகவின் செயல்பாடு சமீபத்திய உதாரணமே சொல்கிறேன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித் குமார் என்பவர் காவல்துறை கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்டார். 5 பேர் காவல்துறை கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க அடிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அஜித்குமார் வீட்டுக்கு போகிற வரை இதை முழுமையாக அமுக்கிறதுக்கு திமுக வேலை பார்த்தது. ஏன்னா சேங்கை மாறன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இணை செயலாளர், அவரை வச்சு அவங்க குடும்பத்தோட பணபேரங்கள்லாம் பேசி இதை அமுக்கிடுவோம் அப்படின்னு. நான் போகிறேன் அங்கே போனதும் பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் பயந்து போயிருக்காங்க. நான் வெளியில் வரும்போதே சொல்கிறேன், அவங்க என்னை வரவேற்றாங்க. என்ன நடந்தது என்னன்னு கேட்டபோது இந்த மாதிரி கஸ்டடியில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னாங்க. அவங்க பேச விரும்பலை. ஒரு அச்ச உணர்வில் பயத்தில் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அதனால் நான் வெளில வரும்பொழுதே அவங்க விட்டு வெளில காலை வைக்கிறதே யாரோ மிரட்டின மாதிரி தெரியுதே எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். உடனே கூட இருந்த அந்த ஊர் நண்பர்கள், கட்சிக்காரங்க இல்லை, ஐயா இந்த எழுத்த கட்டடத்தில் தான் பேச்சுவார்த்தைங்கிற பேரில் டிஎம்கே தரப்பில் பேசியிருக்காங்க, அதனால் அவங்க மிரட்டி இருக்கலாம், அதனால் இவங்க உங்கள்கிட்ட தே வேர் நாட் ஃபோர்த் கம்மிங் அப்படின்னு. அப்போ தான் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு அது போய் கொண்டு இருக்கு. அந்த மாதிரி சிபிஐ விசாரணையில் நீங்கள் இதை பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன். கரூர் பற்றி, இந்த கரூர்லேயே ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பக்கத்தில் இருக்கிற டவுன் பஞ்சாயத்து, அதில் வார்டு 15 கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முஸ்லீம் பெண் கவுன்சிலர். அந்த கவுன்சிலர்கிட்ட அந்த வார்டில் இருக்கிற ஒருத்தர் ரவின்னு பேர், அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 12 நாளாக எங்களுக்கு தண்ணி வரல, வார்டு பூரா வாட்டர் சப்ளை இல்லை அப்படின்னு. தண்ணி இல்லைன்னா நான் எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறேன்னு அந்த கவுன்சிலரோட கணவர் பேசியிருக்கார். ஏன்னா இப்போ நமக்கு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுன்னு சொன்னால் கூட அவங்க சேருக்கு பக்கத்தில் உட்காந்துப்பாங்க, சேரில் வீட்டுக்காரர் உட்காரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சகஜமாக. அப்படி கேட்டிருக்கார். கேட்ட உடனே இவர் சொல்லிருக்கார், நான் தண்ணி இல்லையே அப்படின்னு தானே சொன்னேன்னு. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ச்சி ஆவீங்க. சில நிமிடங்களில்
அந்த கவுன்சிலரோட ஹஸ்பண்டு, அந்த கவுன்சிலரோட 2 சகோதரர்கள், அந்த கவுன்சிலரோட அப்பா, நீங்கள் பாருங்கள் அந்த குடும்பம்தான். அவங்க 4 பேர் வந்து இந்த ரவியை இழுத்து போட்டு ரோட்டில் நெஞ்சில் மிதித்து அவரோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி 30% ஆகிடுது. அவரை உடனே அந்த டவுன் பஞ்சாயத்தில் சேர்க்க போகிறாங்க, இது அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துக்க முடியாது, நீங்கள் அதனால் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போங்கன்னு. அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. 3 நாள் கழிச்சு எங்களால் காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் சோஷியல் மீடியாவில் இது வருது. வந்த உடனே நான் எஸ்பிக்கு பேசுகிறேன், வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு, கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டவுன் பஞ்சாயத்தோட ஈவோக்கு வந்து கடிதம், நீங்கள் இது விசாரித்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு அவர் 4 நாள் முன்னாடியே அனுப்பிச்ச கடிதம், அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்தது. நான் உடனே எஸ்பிகிட்ட கேட்குறேன், வந்து இதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு. இல்லை சார், நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம். எங்கள் சம்பவம் நடந்தால் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எஃப்ஐஆர். நீங்கள் அந்த 4 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு. இல்லை சார். அப்போது ஒரு மாவட்ட எஸ்பி, கரூர் மாவட்ட எஸ்பி, திமுகவோட கரவேட்டி கட்டாத உறுப்பினராக இருக்காரா இல்லையா? தே ஹவ் பிகம் ஜஸ்ட் பாய் ஸ்கவுட் ஆஃப் டிஎம்கேங்கிறேன்னா. திமுகவோட ஏவலாள்கள் அவங்க தான் கரூர் போலீஸ் நிர்வாகத்தில். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு காவல்துறை என்ன இடத்துல நீங்கள் நடத்த சொன்னீங்களோ அங்கே தான் வந்திருக்கார். அவர் வேறு இடத்துல மீறி போய் பேசினார், அப்போ அவர் மேலே குத்தம் இருக்குது சொல்லலாம். அப்போது காவல்துறை அந்த கூட்டத்திற்கு, ஏன்னா இது வந்து விஜயோட ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லை, 6வது கூட்டம்னு நினைக்கிறேன் நான். அப்போது அந்த 6வது கூட்டம் எப்படி இருக்கும், அந்த தன்மை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 20 வீதி சந்தில் கொடுத்தது தப்பு. அது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பேசின இடத்துல ரவுண்டானாவில் கொடுத்துருந்தா இந்த ஸ்டாம்பீடு வந்திருக்காது. ஆக காவல் முதல்ல இந்த அரசாங்கம் நியாயமான நடவடிக்கைனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், அந்த எஸ்பியை சஸ்பெண்டு பண்ணியிருக்கணும். அப்புறம் மற்ற நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் மீது தவறு இல்லைன்னு சொன்னால் ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். தேர் ஆர் ஸோ மெனி வேஸ். ஆனால் அதை பண்ணலை. அதை பண்ணாமல் 150 கிலோமீட்டர் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி இழந்திருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் போனாரா? இல்லை இந்த உலகமா நடிகன் மகேஷ் பொய்யாமொழி? அடேங்கப்பா, நான் பெரிய சிவாஜி லவர். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு நடிகர் சிவாஜி கணேசனோட ஃபேன். ஆனால் அவர் தோற்று போயிட்டாரையா. அந்த அளவுக்கு நாடகம் என்ன இதை இந்த செந்தில் பாலாஜி இவர் கட்டி பிடிக்க, இவரை மகேஷ் பொய்யாமொழி கட்டி பிடிக்க, என்ன நடக்கிறது, என்ன நாடகம். இதுலேருந்தே இது இவங்களுடைய ஸ்டேஜ் மேனேஜ்டு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் சிபிஐ விசாரணையில் தான் உண்மை வெளிவரும். அதனால் அதை நான் வரவேற்கிறேன். சார், இப்போ வந்து நீங்கள் சிபிஐ விசாரணையை வரவேற்கிறீர்கள். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நிகழ்வு நடத்தப்படணுன்னே ஒரு ஹேமா மாலினி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சிங்க. ஸோ முதல்ல பாஜக மீது எனக்கு சிறிய ஒரு வருத்தம் என்னென்னா, முதல்ல ரஜினிகாந்த் பின்னாடி போயிட்டு இருந்தீங்க, அவர் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டு இருந்தீங்க, இப்போ விஜய் பின்னாடி பாஜக போயிட்டு இருக்கோன்னு ஒரு கேள்வி. இட் இஸ் இஷ்யூ பேஸ்டு. இதில் விஜய் அண்ட் டிவிகே விக்டிம்ஸ் வந்து தவறு செய்தவர்கள் மாநில காவல்துறை. ஏன்னா எனக்கு அந்த எஸ்பியை தெரியும். நான் இன்சிடெண்ட்டே சொல்கிறேன். நான் காற்றுல பேசுகிறவன் கிடையாது. யார் பக்கம் தப்பு இருக்கோ அதனால் நம்ம அந்த இஷ்யூவுக்காக, ஏன்னா ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் மத்திய பிஜேபி தலைமை சில நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு. அந்த எம்பிக்கள் குழுவும் அவங்க வந்து அரசாங்கத்துக்கும் அறிக்கை கொடுப்பாங்க, கட்சிக்கும் கொடுப்பாங்க. அதன் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லை, இதன் மூலமாக விஜயை வந்து ஒரு மாதிரி நீங்கள் உங்களோட கூட்டணி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் கூட்டணிகள் அன்றைய சூழ்நிலையை பொறுத்து அமைவது. இப்போ நீங்கள் பார்த்தா 75 வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் அவர் தில்லுமுள்ளு செய்து எலக்ட்ரல் மால் ப்ராக்டிசஸ் அப்படி ஜெயித்ததுனால அவர் தேர்தல் செல்லாதுன்னு சொன்னாங்க. நெருக்கடி யாருக்கு? இந்திரா காந்திக்கு. ஆனால் நெருக்கடி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? நாட்டுக்கு. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள், அது ஸ்தாபன காங்கிரஸ், சோஷலிஸ்ட், பிஎல்டி, ஜனசங்
எல்லாரும் தனித்தனியாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 77 என்னாச்சு? லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் சொன்னார், நீங்கள் கூட்டணியாக வந்தால் கூட நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒரே கட்சியாக வரணும்னு. அதுமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 77 பிப்ரவரி 10 தேதிக்கு தலைவர்கள் வெளில வராங்க, மறுநாள் ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகுது. அது மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுகிறது. ஆக அந்த அலையன்ஸ், அந்த மெர்ஜர், 4 தேசிய கட்சிகள் கலைக்கப்பட்டு ஒரு புதிய கட்சி உருவாகுது. அது எதனால்? அந்த எமர்ஜென்சி அனுபவம். அந்த மாதிரி கூட்டணிகள் என்பது அந்தந்த சூழ்நிலை பொறுத்து அமையும். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத, மக்கள் கோபத்திற்கு ஆளாகியிருக்கின்ற, இன்றைக்கி என்ன டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி வேறு எங்கேயும் எந்த இடத்துல மாநிலத்திலும் இருக்காது. எமர்ஜென்சியில் மிஸ்ஸஸ் காந்தி அரசாங்கத்துக்கு எதிராக என்ன ஒரு கோபம் மக்கள் மத்தியில் இருந்ததோ அந்த அளவுக்கு கோபம். 6700 படுகொலைகள், அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே பாலியல் வன்கொடுமை மாணவிக்கு, இந்த மாதிரி ஒரு மோசமான சர்க்கார். இதை தூக்கி எறிகிறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். இதுவரை கூட்டணியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் மத்திய தலைமை செய்திருக்கிறது. இனிமேல் என்ன நடக்குங்கிறது சென்ட்ரல் லீடர்ஷிப் வில் டிசைட். மிக்க மகிழ்ச்சி சார், நீங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.